Students, now we are going to discuss about nucleophilic addition reactions. So nucleophilic addition reaction na enna sir அப்படினா இந்த reaction தான் carbonyl compoundsல most common reaction. So நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கார்பனுக்கு ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கார்பனைல் காம்பவுண்ட் தான். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கார்பனுக்கு ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்றதுனால போலரைசேஷனில் இன்வால்வ் ஆகும். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும், கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். அப்போது கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனில் ஆட் ஆக போகுது. நியூக்ளியோஃபைல் ஒரு மைனஸ் சார்ஜாக இருக்கிற நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஜஸ்ட் ஆட் ஆக போகுது. கிளியர்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே. CH3 C double bond O H acetaldehyde HCN ஆட் பண்ணுறேன். H ப்ளஸ் ஆகும் CN மைனஸ் ஆகும் பிரியும். H ப்ளஸ் ஆகும் CN மைனஸ் ஆகும் பிரியும். ஸோ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? ஆக்சிஜனுக்கு. அப்போ கார்பனில் என்ன சார்ஜ் இருக்கும்? ப்ளஸ் சார்ஜ். நியூக்ளியோஃபைல் என்னது? CN மைனஸ். கிளியர்? ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்? CH3 C O மைனஸ் CH CN. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனில் மைனஸ் சார்ஜ் இருக்கா? ஸோ அப்போது ப்ரோட்டான் வந்து இங்கே ஆட் ஆக போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகே. ஸோ H ப்ளஸ் இங்கே ஆட் ஆகும். H ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே ஆட் ஆக போகுது. CH3 CH OH CN. கிளியர்? ஓகே. சயனைடை எப்பயுமே ஹைட்ரலைஸ் பண்ணும் பொழுது அமைடு ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். இது நீங்கள் கார்பாக்சிலிக் ஆசிடில் படிப்பீங்க, ஆர் அதர்வைஸ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் படிப்பீங்க. சயனைடை ஹைட்ரலைஸ் பண்ணும் பொழுது அமைடு and then it is converted into acid. So CH3 CH OH COOH. So this one it is said to be lactic acid. இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது. ஸோ இது வந்து ஏசிமெட்ரிக் கார்பன், தட் இஸ் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கிறதுனால ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். கிளியர்? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோடியம் பைசல்ஃபைட் ஆட் பண்ணலாம். ஸோ அசிட்டோன் எடுத்துக்கிறேன். அசிட்டோன் CH3 C double bond O CH3 சோடியம் பைசல்ஃபைட் NaHSO3. ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா சேம் கண்டிஷன் தான். கார்பனுக்கு ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ தட் பாண்ட் ஷிஃப்ட் டுவார்ட்ஸ் ஆக்சிஜன். கார்பன் அட்டைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆக்சிஜன் அட்டைன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ தட் இதில் Na ப்ளஸ் ஆகும் HSO3 மைனஸ் ஆகும் பிரியும். Na ப்ளஸ் ஆகும் HSO3 மைனஸ் ஆகும் பிரியும். ஸோ தட் இங்கே ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரூப் இந்த கார்பனில் ஆட் ஆக போகுது. ஸோ CH3 C O minus Na plus. O minus Na plus. Okay. Bond CH3 இந்த OSO2H. OSO2H. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய சோடியம் இங்கே வந்துடும். ஜஸ்ட் ப்ரோட்டான் வந்து இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கிளியர்? ஞாபகம் வச்சுக்கோங்க. CH3 C OH O minus H plus OH CH3 O SO2 Na. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறையா ரியாக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ரியாக்ஷன்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so same reaction. Now we are going to add a hydroxylamine. Hydroxylamine. Okay, so reaction with hydroxylamine NH2OH. NH2OH.
ஹைட்ராக்சில் அமின். ஓகே, ஆல்டிஹைடு எடுத்துக்கலாமா? CH3 C double bond OH. ஸோ இதை ஷார்ட்கட்டாக நம்ம எழுதலாம். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம என்ன பண்ண வேண்டாம். ஸோ டைரெக்டாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். எல்லா ஸ்டெப்பும் சேம் தான், அதே ப்ராசஸில் தான் நடக்கும். பட் நான் டைரெக்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் எழுதுகிறேன். ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ CH3 CH double bond O, CH double bond O plus NH2OH. NH2OH in acid mediumல என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த H2O ரிமூவ் ஆகும். H2O ரிமூவ் ஆகும். ஸோ தட் என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாருங்களேன். CH3 CH double bond NOH, double bond NOH. ஸோ NOH வந்தாலே அது ஆக்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. NOH வந்தாலே என்ன சொல்லுவாங்க? ஆக்சைம், ஆக்சைம். ஓகே, ஸோ acetaldehyde oxime, acetaldehyde oxime, so that acetal oxime. Okay, next reaction, reaction with hydrogen. பார்க்கலாமா? reaction with hydrogen. NH2 bond NH2. ஸோ சேம் ரியாக்ஷன் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த OHக்கு பதிலாக இன்னொரு NH2 இருக்குது, அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட்லேயும் என்ன ஆகும்? இங்கே NH2ன்னு வரப்போகுது. ரொம்ப சிம்பிள். நான் இந்த டைம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அசிட்டோன் எடுத்துக்கிறேன். ஓகே, CH3 C double bond O CH3, ரைட், NH2 bond NH2. ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா H2O வெளியில் போக போகுது. H2O ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ மீதி என்ன இருக்கும்? CH3 double bond N NH2, double bond N NH2. ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் ஹைட்ரசோன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் ப்ராடக்ட் வந்து ஹைட்ரசோன் அப்படின்னு சொல்லணும். அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிட்டால் அசிட்டால்டிஹைடு ஹைட்ரசோன், இங்கே அசிட்டோன் ஹைட்ரசோன் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம். ஸோ சேம் ரியாக்ஷன் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ரியாக்ஷன் வித் ஃபினைல் ஹைட்ரஜன், ஃபினைல் ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறேன். இப்போது ரியாக்ஷன் வித் ஃபினைல் ஹைட்ரஜன். ரியாக்ஷன் வித் ஃபினைல் ஹைட்ரஜன். ஸோ என்ன சார் ஆகும்? அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C double bond O CH3 அசிட்டோன். ஃபினைல் ஹைட்ரஜன் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஃபார்முலா? இது ஹைட்ரஜன். ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னா ஒரு ஹெச் எடுத்துட்டு C6H5 போட்டுக்கணும். இதுதான் ஃபினைல் ஹைட்ரஜன், ஃபினைல் ஹைட்ரஜன். ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா H2O வெளியில் அனுப்பிடணும். வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா மீதி என்ன இருக்கோ அதே தான் ப்ராடக்ட். ஸோ என்ன வரும்? CH3 C CH3 double bond N N H C6H5. ஓகே, ஸோ அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ரசோன் இதுதான் இதனுடைய ப்ராடக்ட் நேம். அசிட்டோன் ஃபினைல் hydrazone. Clear? Okay. Next, reaction with semi-carbazide. Reaction with semi-carbazide. ஒன்றும் கிடையாது, ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C double bond O CH3 செமி கார்பசைடு. ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் கிளியரா? ஒரு ஹெச் எடுத்துட்டு அமைடு குரூப் போடணும். ஒரு ஹெச் எடுத்துட்டு அமைடு குரூப் நீங்கள்
சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஹெச்சுக்கு பதிலாக, அதான் செமி கார்பசைடு. ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஜஸ்ட் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. மீதி என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. CH3 CH3 double bond N NH CO NH2. Clear? So semicarbazide semicarbazone அப்படின்னு தான் ப்ராடக்ட் வரணும். semicarbazone. Clear? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் சேம் ரியாக்ஷன் தான். இப்போது நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன் எடுத்துக்க போகிறேன். ஸோ ரியாக்ஷன் வித் 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். ஸோ என்ன சார் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்றது ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அசிட்டோஃபினோன் எடுத்துக்கலாம் இந்த டைம். ஸோ திஸ் when it is said to be acetophenone. ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க, NH2 bond NH2. இது ஹைட்ரஜன். ஒரு ஹெச் எடுத்துட்டு ஃபினைல் ரிங் போடுறேன். ஃபினைல் ஹைட்ரஜன் அதில் 2,4 பொசிஷனில் NO2 குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பனில் ஒரு NO2, ஃபோர்த்து கார்பனில் ஒரு NO2. 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். கிளியர்? இதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். ஜஸ்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. டபுள் பாண்ட் NH ஸோ டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட் ரியாக்ஷன் எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் ஆல்கஹால். ஓகே, ஸோ அசிட்டால்டிஹைடும் மெத்தனாலும் ஆட் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷன் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப சிம்பிள் தான். CH3 CH double bond O, CH3 CH double bond O. So methanol CH3 OH, CH3OH in the presence of acid medium. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுது. ஓகே, H2O ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆன உடனே என்ன சார் ஆகும் அப்படின்னா CH3 CH ஒரு பாண்ட் இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகிடும், இன்னொரு பாண்ட் இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ CH3 CH bond OCH3 and here OCH3. Clear? Okay. So 1 2 ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் மீத்தாக்சி இருக்குது, அதே தான் இங்கேயும் இருக்குது. 1,1 டைமீத்தாக்சி ஈத்தேன். ஸோ இதுதான் இதனுடைய நேம். கிளியர்? 1,1 டைமீத்தாக்சி ஈத்தேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம். ரியாக்ஷன் வித் அமோனியா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட் அண்ட் தென் அசிட்டோன். இது எல்லாமே அமோனியா கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே.